இந்த அனைத்து நல்ல வளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 29/5/2025 அங்கன்வாடி நேர்காணல் வந்து பார்த்திங்கன்னா நடந்துச்சு. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே போய் அட்டன் பண்ணியிருக்காங்க. அட்டன் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1 வீடியோ. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் அனுப்பியிருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2 பார்ட் 3ன்னு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ உங்களுக்கு போடுறேன். எல்லா கொஸ்டினுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்களா, நீங்கள் இன்னும் இன்டர்வியூ வரலன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் யாருமே வந்து பார்த்திங்கன்னா கவலையே படுத்த நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 30/6/2025 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தில் நீங்கள் கடைசி வாரத்தில் இன்டர்வியூ வந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடவுள்கிட்ட வேண்டிக்கிங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி போயிட்டு வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா புது கேள்வி டே டு டே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிட்டுருக்குறாங்க. அந்த கேள்விகளை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்களா ஜூன் லாஸ்ட் வீக்கில் போகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்கள். உங்களுடைய லைஃபே வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்ம சேனலில் சொல்லக்கூடியது என்னென்னா, நம்ம சேனலில் கேட்ட கேள்வி மட்டும்தான் வந்திருக்குது அப்படின்னு நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேங்க் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணுறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க, மெயில் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்களும் நம்ம சேனலில் வந்த கொஸ்டின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க பார்க்கலாம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் நிசாங்கரிங்க வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடியோ எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 29/5/2025 தனமுங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நன்றி. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கொஸ்டின் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த நல்ல உள்ளத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கலாம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரோ நான் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடிக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். நான் வந்து பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட்ட கேள்வி வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சி லேடிக்கு வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நாள் சத்து மாவு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ணுன்னு சொல்லி கேட்டாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஆன்சர்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். கர்ப்பிணி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா சத்து மாவு ஒவ்வொரு நாளும், இந்த நாள் தான் கிடையாது, ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு 150 150 கிராம் வந்து பார்த்திங்கன்னா சத்து மாவு வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் எடுத்துக்கிட்டு இருந்தால் நல்ல ஊட்டச்சத்து வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். கர்ப்ப காலம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக முதல் 3 மாதம் ப்ரெக்னன்சி ஆகி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 3 மந்த்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா சத்து மாவு சாப்பிட்டா வந்து பார்த்திங்கன்னா மிகவும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்ப்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான ஊட்டச்சத்து எல்லாமே இந்த சத்து மாவு வந்து பார்த்திங்கன்னா பெறத்துக்கு வழிவகுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சத்து மாவு சாப்பிட்றதுனால நன்மை வந்து பார்த்திங்கன்னா இப்படியும் கொஸ்டின் கேட்பாங்க. சத்து மாவு சாப்பிட்றதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி நன்மை கிடைக்குன்னு சொல்லி வந்து பார்ப்பாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கர்ப்பிணிக்கு தேவையான ஊட்டச்சத்து, குழந்தையின் வளர்ச்சி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரத்த சோகை வந்து பார்த்திங்கன்னா இல்லாத போகிறது, சுகப்பிரசவத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருக்காங்க. சத்து மாவு வந்து பார்த்திங்கன்னா எப்படி சாப்பிட்லான்னா, சத்து மாவை கஞ்சியாவோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை போன்ற வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்லாம். ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 150 கிராம் சத்து மாவு வந்து பார்த்திங்கன்னா உட்கொள்ள வேணும்னு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அறிவுறுத்துறாங்க. சத்து மாவு சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா அதை பால், தயிர் போன்றவற்றுடன் சேர்த்து சாப்பிட்லான்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தெரிஞ்சுக்கங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா சத்து மாவு சாப்பிடும்போது கவனிக்க வேண்டியது என்னன்னு சொல்லி கேட்டாங்களா, அதிக அளவில் வந்து சத்து மாவு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சாப்பிடக்கூடாது. சராசரியாக வந்து பார்த்திங்கன்னா சமைத்து சாப்பிட வேண்டாம். சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா நீர் அருந்துவது நல்லதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சாப்பிடும்போது அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவு நம்மளோட தொண்டையில் போய் வந்து பார்த்திங்கன்னா விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பக்கத்துலேயே வச்சுருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சத்து மாவு சாப்பிடும்போது ஏதாவது அசௌகரியமாக ஏற்பட்டால் மருத்துவமனை வந்து பார்த்திங்கன்னா உடனே போக சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அறிவுறுத்திக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடியதுலேயே வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே கொஸ்டின் ஆரம்பிக்கலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சத்து மாவுனா அந்த சத்து மாவு ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கேட்டுங்க. சத்து மாவில் என்னென்ன மூலப்பொருள் வந்து பார்த்திங்கன்னா கலக்கிறாங்க, அதேமாதிரி சத்து மாவு எந்தெந்த பாக்கெட்டில் கிடைக்குது, சத்து மாவு 3 பாக்கெட்டில் கிடைக்குது, அந்த 3 பாக்கெட்டில் என்னென்ன மூலப்பொருள் வந்து பார்த்திங்கன்னா கலக்கிறாங்க, என்னென்ன ஊட்டச்சத்துக்குது, ஒவ்வொரு பாக்கெட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டிஃப்ரெண்ட்டு, எந்தெந்த ஏஜில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த பாக்கெட்டு சாப்பிட்ணும், கர்ப்பிணி பெண்கள் எதை சாப்பிட்ணும், குழந்தைகள் எதை சாப்பிட்ணும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் எப்படி கேட்டாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா சைல்டு வெயிட் மிஷின் நேம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. நான் குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா எடை போடக்கூடிய மிஷினோட நேம் வந்து பார்த்திங்கன்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. குழந்தையின் எடையை வந்து பார்த்திங்கன்னா அளவிடுறதுக்கு பேபி வெயிட் மிஷின், அப்படி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேபி வெயிட் ஸ்கேலு 2 இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எதோ என்னாலும் பயன்படுத்தலாம்.
வெயிட் மெஷினு அப்படி இல்லை வந்து பார்த்திங்கன்னா வெயிட் ஸ்கேலு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒன்று தான். வெயிட் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த குழந்தைக்கு எடை போடுறதுக்கு இது பயன்படுத்துகிறதா சொல்லி கொடுத்துருவோம். ஹாஸ்பிட்டலில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வச்சுருப்பாங்க. குழந்தை பிறந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா வெயிட் போடுறதுக்கு அந்த மிஷினோட நேம் தான் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் வாங்க பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பியில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் செல் ஃபஸ்ட்டு ஆக்சிஜனை எங்கே எடுத்து போகணும்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி திடீர்னு கேட்கும்போது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் தெரியாது. ஆன்சர் தெரிஞ்சிங்க வந்து பார்த்திங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். தெரியலனாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக பாருங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். ஹீமோகுளோபின்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரத்தம். அந்த ரத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிவப்பணுக்கள் மட்டும் கிடையாது, வெள்ளை அணுக்கள் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக வந்து பார்த்திங்கன்னா கலந்துருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்லக்கூடியது சிவப்பணுக்கள். இந்த சிவப்பணுக்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்புல எல்லா பகுதியிலும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து செல்லுது. அப்படி எடுத்து செல்லும்போது முதலாக வந்து பார்த்திங்கன்னா எந்த பகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜனை எடுத்து செல்லுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. இந்த ஹீமோகுளோபின்ல வந்து இந்த சிவப்பணுக்கள் முதலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் எந்த பாகத்தை எடுத்துகிட்டு போகுதுன்னா நுரையீரல் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதலாக எடுத்துகிட்டு போகுது. நுரையீரலில் எடுத்துகிட்டு போய் அதுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா பிற பாகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரித்து வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சொல்லுங்கள். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடியில் ஒவ்வொரு மந்த்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேம் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர்னு சொல்லி நம்ம வாங்க பார்க்கலாம். அங்கன்வாடி மையம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வெவ்வேறு பெயரில் வந்து பார்த்திங்கன்னா அழைக்கப்படாது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக ஆன்சர் தெரியல. ஆன்லைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக செக் பண்ண முடியல. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருக்காவது ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நாம் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிக்கலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபரும் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டோம். இது ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி மையங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு பெயரில் வந்து பார்த்திங்கன்னா இருக்க முடியாதுன்னு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அங்கன்வாடி மையம் ஒவ்வொரு மாதம் வெவ்வேறு பெயரில் இருக்கும் என்ற கருத்து வந்து பார்த்திங்கன்னா தவறு. அங்கன்வாடி மையங்கள் என்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு திட்டத்தின் கீழ் ICTS திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா செயல்படும் ஒரு வகை அமைப்பாகுன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் கொடுக்குறாங்க. இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக கேட்டாங்கன்னு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே புரியல. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு பேர் ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். எப்படின்னா ஊட்டச்சத்து வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து மாதம், அதேமாதிரி சத்துமாவு மாதம், கர்ப்பிணி பெண்கள் மாதம், குழந்தைகள் மாதம், அங்கன்வாடி மாதம், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது இருக்குதான்னு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச வந்து பார்த்திங்கன்னா 12 மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லுங்கள். இல்லை இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழப்பறதுக்காக கேட்டாங்களா என்னமா அதுவும் தெரியல எனக்கு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி கேட்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மைண்டே வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு குழப்பம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெளிவாக இருக்கிறீங்களா இல்லையான்னு சொல்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கீழே வந்து பார்த்திங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கே தெரியும், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறீங்க. மிஸ் பண்ணக்கூடாதுன்னா வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்களா கமெண்டில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுங்கள். அப்போ தான் மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.